நல்லது ரசிகர்களே, திங்கட்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் முதலாவது நேர்காணல் பகுதியோடு நாங்கள் வந்திருக்கின்றோம். நாங்கள் தலைப்பு பகுதியில் கூட பேசியிருந்தோம். இந்த நாட்டை மீள கட்டி எழுப்புவதில் உறுதியுடன் நாம் ஒவ்வொருவரும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு நிர்பந்தம், ஒரு காலம், ஒரு தேவைப்பாடு எல்லோருக்கும் இருக்குது. இதற்கான முழு முயற்சியான வேலைத்திட்டங்களை இப்போது அரசாங்கம் மிக சிறப்பாக முன்னெடுத்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் குறிப்பாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக் அவர்கள் மிக அர்ப்பணிப்போடு பல்வேறு வேலைத்திட்டங்களை உருவாக்கி அதன் மூலமாக எல்லோருடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுக்கொண்டு இந்த நாட்டை மீண்டும் பொருளாதார ரீதியாகவும் எல்லா வகையிலும் முன்னெடுத்து செல்வதற்கான பல்வேறு வேலைத்திட்டங்களை ஏற்படுத்தி வருகின்றார். மிக சிறப்பான அர்ப்பணிப்போடு செயற்பட்டு வருகின்றார். எனவே நாங்கள் இன்ன மத பேதங்களை, அரசியல் பாகுபாடுகளை மறந்து இலங்கையர் என்ற அடிப்படையில் அதுக்கான வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். குறிப்பாக இன்று வரை ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற இந்த நிதியத்துக்கு 3421 மில்லியன் நிதி கிடைத்திருக்கு. குறிப்பாக சர்வதேச பல நாடுகள் மிக உற்சாகத்தோடு இந்த நிதியை இலங்கைக்கு வழங்குவதற்காக மிக ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தங்களால் முடிந்த ஒத்துழைப்புகளை, உதவிகளை வழங்கி வருகின்றார்கள். எனவே நாம் இலங்கையர் என்ற அடிப்படையிலே மீண்டும் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்காக ஒவ்வொருவரும் தனி மனிதனாக இருந்து நாங்கள் செயற்பட வேண்டும். அந்த வகையில் தான் இந்த செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு மிகவும் பொருத்தமான, எங்களோடு அடிக்கடி இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைச்சரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். உங்களுக்கு நன்கு பரிச்சயமானவர், கடற்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சராக இருக்கின்றார். அதே போல யாழ் கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராகவும் இருக்கின்ற எமது மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர ஐயா அவர்கள் இன்று எங்களோடு கலையம் இணைந்திருக்கின்றார். எனவே அவரோடு நாங்கள் நிறைய விஷயங்களை பேச காத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எனவே இப்போது நாங்கள் கூப்பிட்டாலும் உற்சாகத்தோடு நான் வருகிறேன் என்று சொல்லி வந்து எங்களோடு இணைந்து கொள்கின்ற ஒரு ஆளுமை என்று தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த பாதிப்பு, இயற்கை அனர்த்தம் என்பது யாராலும் தடுக்க முடியாத ஒரு செயற்பாடு. அது இயற்கையினுடைய ஒரு நியதியாக அல்லது இறைவனுடைய ஒரு செயற்பாடாக இருக்கிறது. இந்த இயற்கை அனர்த்தம் தித்வா இடம்பெற்றதுக்கு பிறகு உடனடியாக நீங்கள் களத்துக்கு சென்று அங்கே இருக்கின்ற மக்களை சந்திக்கின்றீர்கள். அப்போது உங்களுடைய மனதில் இருந்த உணர்வு எப்படிப்பட்டதாக இருந்தது? எங்கெங்கெல்லாம் சென்று நீங்கள் நிச்சயமாக முதலில் நன்றி நேத்ரா அவருக்கு. அதே போன்று நேத்ரா நீண்ட நாட்கு பிறகு நான் கலந்து கொள்கின்றேன். முதலாவதாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த தித்வா புயலின் காரணமாக இன்றைக்கு உயிரிழந்தவர்கள் மாத்திரம் 800க்கு அதிகமானவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று காணாமல் போனவர்கள், இன்னும் கண்டுபிடிக்க முடியாதவர்கள், மண்ணில் புதையுண்டு இருக்கின்றவர்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதும் தெரிய வருகின்றது. அப்போ அந்த வகையில் முதலில் நாங்கள் அந்த உயிரிழந்த மக்களுக்கு, அதே போன்று இந்த தித்வா புயலிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக சென்று போராடி தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்த இராணுவ வீரர்கள் இருக்கின்றார்கள், கடற்படையினர் இருக்கின்றார்கள், உள்ளிட்ட அனைவருக்கும் உண்மையிலேயே எங்களுடைய ஆழ்ந்த அஞ்சலியை நாங்கள் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக உண்மையிலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த தித்வா புயல் வீசுகின்ற பொழுது நான் எங்களுடைய அரசாங்கம் உடனடியாக தீர்மானத்தை எடுத்தது. அதாவது பாராளுமன்றம் நடந்து கொண்டிருந்தது, பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. அந்த அனைத்தையும் ஒத்தி வைத்து விட்டு அனைவருமே, அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் தங்களுடைய மாவட்டங்களுக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களோடு பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி எங்களுக்கு அறிவுறுத்தல் விடப்பட்டிருந்தது. அப்போ அதற்கேற்றவாறு நாங்களும் கூட உடனடியாகவே யாழ்ப்பாணத்தை நோக்கி நான் சென்றேன். யாழ்ப்பாணத்தை நோக்கி நான் செல்லுகின்ற பொழுது அதற்கு அன்றுதான் அந்த பஸ் ஒன்றும் கூட மூழ்கி பிறகு பாரிய போராட்டத்தின் கீழ் 60 பேர் மீட்கப்பட்டார்கள். அப்போ அந்த அனர்த்தம் ஏற்படுகின்ற சுமார் ஒரு 2 மணித்தியாலத்துக்கு முன்னர் தான் நான் அந்த வீதியை கடந்து சென்றேன். இருந்த போதிலும் கூட எங்களுக்கு தெரியும், அதாவது இவ்வாறான ஒரு அனர்த்தம் என்பது சொல்லிவிட்டு வருவதில்லை, இது இயற்கை அனர்த்தம். அப்போ அந்த இயற்கை அனர்த்தத்தின் மூலமாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்பது பெரிய பாதிப்பு. இது இலங்கை வரலாற்றில் கூடுதலான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதற்கு முன்னர் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது குறைந்தது ஒரு 200 அல்லது 150 மில்லி லீட்டர் மழை வீழ்ச்சி விழுகின்ற தருணத்தில் எங்களுக்கு தெரியும் இந்த முறை 500 மில்லி லீட்டர் மழை வீழ்ச்சி ஒரு நாளிலே தொடர்ச்சியாக. அது ஒரு புறம். அதே போன்று எங்களுக்கு தெரியும் இதற்கு முன்னர்
இவ்வாறான சூறாவளிகள் வந்திருக்கின்றது. அந்த சூறாவளிகள் ஒரு பாதையில் வந்து இன்னொரு பாதையில் கடந்து செல்வது தான் எங்களுக்கு வளமையாக இருந்தது. சுமார் ஒரு மணித்தியாலம் அரை மணித்தியாலத்துள்ளுக்கு நாட்டுள்ளி சுற்றிவிட்டு போய்விடும். ஆனால் இந்த தித்வா புயல் என்பது எங்களுடைய நாட்டின் மத்தியில் 48 மணித்தியாலங்களுக்கு மேலாக இது இந்த பூமியில் சுழன்று கொண்டிருந்தது. அதனுடைய தாக்கம், அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு எங்களுக்கு இவ்வாறான ஒரு பேரனர்த்தமாக பேரழிவாக ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் நினைக்கின்றோம் இந்த நாடு என்பது எங்களுக்கு தெரிய வந்த 76 வருட கால பேரழிவில் இருந்து அது ஒரு பேரிடர் என்று நாங்கள் கூற வேண்டும். அந்த நிலைமையிலிருந்து மீண்டு நாடு படிப்படியாக முன்னோக்கி நகருகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை வந்திருக்கின்றது எங்களுக்கு. இருந்த போதிலும் கூட இதையும் கூட நாங்கள் சவாலாக ஏற்றுக்கொண்டு, ஏனென்றால் அவ்வாறு சவாலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இருக்கின்றது இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டால் உதவி ஓம். அதாவது எவ்வாறான அனர்த்தங்களோ அல்லது நாட்டுக்கு ஆபத்துக்களோ வருகின்ற பொழுது அந்த ஆபத்திலிருந்து அந்த நெருக்கடியிலிருந்து இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கான வல்லமையுள்ள மக்கள் இருக்கின்றார்கள், அன்பார்ந்த மக்கள் இருக்கின்றார்கள், சகோதர மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்கின்ற திடமான நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் இப்பொழுது அனைத்து வேலைகளையும் முன்னெடுத்து வருகிறோம். குறிப்பாக அமைச்சர் அவர்களே, நீங்கள் வடக்கிலே பல்வேறு பாரிய விளைத்திட்ட செய்வதற்காக உங்களால் முடிந்த ஒத்துழைப்புகளை தொடர்ச்சியாக வளைந்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் வடகிழக்கிலே பல பகுதிகளுக்கு சென்று இந்த தித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தீர்கள், இடங்களை பார்த்தீர்கள், பாதைகளை பார்த்தீர்கள். இப்போதும் மிக சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பல வீதிகள் பல பாலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவற்றை விரைவாக கட்டுமானம் செய்து உருவாக்குவதற்காக பல நாடுகளும் ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதுவரையில் 300 பாதைகள் விரைவாக புனரமைப்பு செய்யப்பட்டிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். வடகிழக்கை பொறுத்த மட்டிலே ஏற்பட்ட பாதிப்புகள் எப்படிப்பட்டதாக இருந்தது? உண்மை இருக்கின்றது. அதாவது மற்றைய விசேஷ மத்திய மலைநாட்டை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் பெரிய பாதிப்பு கிடையாது. உயிரிழப்புகள் குறையும். ஆனால் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இந்த தித்வா புயலுடைய தாக்கம் நாடு எல்லா பக்கங்களும் ரீதியாக பாதிக்கப்பட்டது. அப்போ அதனால் என்றுமில்லாதவாறு ஒரு நீர் நிறைந்திருக்கின்ற ஒரு சூழல் யாழ்ப்பாணத்திலும் காணக்கூடியதாக இருந்தது. வீடுகளில் நீர் நிறைந்து, கிராமங்களில் நீர் நிறைந்து. ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் அந்த வீதிகள் உடைந்து அல்லது பெரிய அனர்த்தம் இங்கு இந்த பகுதிகளில் பெரிய அனர்த்தங்கள் கிடையாது. குறிப்பாக எங்களுக்கு தெரியும் முல்லைத்தீவுக்கு செல்லுகின்ற பாலம் ஒன்று உடைந்திருக்கின்றது. அந்த பாலம் இன்று அல்லது நாளை செய்து முடிப்பார்கள் என்று இந்திய அரசாங்கத்தோடு ஒத்துழைப்போடு. அதே போன்று கோகிலாய் என்கின்ற பிரதேசத்தில் ஒரு பாலம் உடைந்திருக்கின்றது, அதையும் கூட முடிப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதாவது அந்த மாதிரியான 2-3 இதுகளை தவிர பெரிய பாதிப்புகள் இல்லை. மக்கள் உயிரிழக்கவில்லை. தற்செயலாக ஒரு சில மீனவர்கள் 2 பேர் மாத்திரமே உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆனால் அங்கு இருக்கின்ற கால்நடைகள், கோழிகள், அதாவது நீர் நிறைந்திருந்ததன் காரணமாக இறந்து போயிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. தித்வா புயலுடைய தாக்கத்தின் காரணமாக மீனவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு இன்னல்கள் ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ தித்வா புயலுடைய தாக்கத்தின் காரணமாக கரையோரங்கள் இருந்த படகுகள், வள்ளங்கள், அதே போன்று வலைகள் அறுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான அனர்த்தங்களை தவிர பெரிய அனர்த்தங்கள் கிடையாது. இருந்த போதும் கூட நாங்கள் எங்களுடைய பார்வையில் அதாவது ஒரு சிறிய அனர்த்தமாக இருந்தாலும் கூட இது வரலாற்றில் வித்தியாசமான ஒரு அனர்த்தம். அப்போ அந்த அனர்த்தத்தின் காரணமாக நாங்கள் அவர்களுக்கும் உதவி செய்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்து வருகின்ற ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கேட்டது போன்று இந்த தித்வா புயல் ஏற்பட்டு பல நாட்களுக்குள்ளேயே இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டது போன்று நான் நினைக்கின்றேன் இப்பொழுது 100% வீதிகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. வீதிகள் முற்றாக அவைகள் புனரமைக்கப்படாவிட்டாலும் கூட இப்பொழுது போக்குவரத்து செய்வதற்கான
வசதிகள் செய்து கொடுக்க அது முக்கியமான ஒன்று, அது நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே போன்று இரண்டாவது நீர் விநியோகத்தை, அதுவும் கூட நான் 190% அதிகமானவை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்தது மின்சார வசதி. அப்போ அந்த மின்சார வசதியும் கூட நாங்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக செய்து வருகின்றோம். அது மாத்திரம்னா அதுக்கு அடுத்த படியாக பாடசாலைகள், ஹாஸ்பிட்டல், இவைகளை எடுத்துக்கொண்டாலும் கூட நான் நினைக்கின்றேன் வரலாற்றில் என்றுமில்லாதவாறு வேகமாக துரிதமாக இவைகளை சரி செய்வதற்கு முடியுமாக இருக்கின்றது. அதற்கு ஒரு காரணம் தான் தோழர், என்னென்னா மக்கள் இன்றைக்கு இதில் கூடுதலான பங்களிப்பு செய்கின்றார்கள். அடுத்து உங்களுக்கு தெரியும், எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையிலும் எங்களுடைய அரசியல் கட்சி என்ற வகையிலும் நாங்கள் இவ்வாறான அனர்த்தத்தின் பொழுது எங்களுடைய பெரிய செந்தாரகை படை அணியை ஒன்று இருக்கின்றது. அந்த படை அணியுடைய பெரிய வேலைகள் இரவு பகல் பாராது காலியில் இருந்து ஆயிரக்கணக்கானோர், அம்பாந்தொட்டையிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் ஏனைய பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கு சென்று அங்கு உள்ள மக்களுடைய வாழ்க்கையை சமூக வாழ்க்கையாக மாற்றுகின்ற வேலைகளில் முன்னெடுக்கின்றவர்களாகவும் இருக்கின்றனர். அப்போ அந்த வகையில் அது மாத்திரமல்ல, எங்களுக்கு தெரியும் பொதுவாக தொண்டர் நிறுவனங்கள் முன் வந்திருக்கின்றார்கள். அடுத்ததாக இதில் இன்னொன்றும் நாங்கள் குறிப்பிட்டாக எங்களுடைய பாதுகாப்பு படைகள், போலீசார் அனைவரும் இதற்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய அரச யந்திரத்தை எடுத்துக்கொண்டால் இது நாள் வரைக்கும் இந்த அரச யந்திரம் சம்பந்தமாக பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்தது. இவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள், இவர்களோடு செல்ல முடியாது, அப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அந்த 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 விரிசல் நிலைமையெல்லாம் இன்றைக்கு உடைத்து எறிந்து இன்றைக்கு அனைவரும், இராணுவம், போலீஸும், கடற்படையால் அனைவரும், அரசு யந்திரமாக அனைத்தையும் ஒன்று சேர்ந்து அரசியல் அமைப்புகளோடு ஒன்று சேர்ந்து ஒன்றாக செயற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டதன் காரணமாக இந்த தித்வா புயல் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட அந்த இயற்கையின் சீற்றத்தை எங்களுடைய செயற்கையான நடவடிக்கையால் வெற்றி கொள்ள முடியுமாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல இலங்கையினுடைய அரசாங்கம் மேற்கொள்கின்ற அந்த ஆரோக்கியமான செயற்பாடுகள் மீது நம்பிக்கை கொண்டுதான் சர்வதேச நாடுகள் உடனடியாக, பல்வேறு நாடுகள், 30க்கும் மேற்பட்ட நாடுகள் உடனடியாக தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசியல் சார்பாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. இவர்களால் அனுபவம் இல்லை, இவர்களுக்கு சர்வதேச நாடுகளுடைய தொடர்புகள் இல்லை என்று. ஆனால் அதற்கு விடையாக இப்போது முண்டி அடித்துக் கொண்டு எல்லா நாடுகளும் உதவிகள் செய்கின்றனர். எனவே சர்வதேச நாடுகளுடைய இந்த ஒத்துழைப்புகள், உதவிகளை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நிச்சயமாக, அதாவது எங்களுக்கு தெரியும், அதாவது முதலில் இந்த நாட்டை நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற போது பலரும் வைத்த குற்றச்சாட்டுகள் தான், இன்றைக்கு எங்களுக்கு அனுபவம் கிடையாது, எங்களுக்கு வெளிநாட்டு நண்பர்கள் கிடையாது, அதனால் இவர்களால் நாட்டை இந்த 1 மாதம் அல்ல 3 மாதமா அல்லது டிசம்பர் மாதம் அப்படி எண்ணிக்கொண்டிருந்ததெல்லாம் வரலாறு. ஆனாலும் கூட எங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு நாட்டுக்கு வெளிநாடுகளை உதவி செய்வது தனிநபருக்கு அல்ல, அந்த நாட்டுக்கு. அப்போ அந்த நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மை, அந்த நாட்டினுடைய அதாவது அரசியல் ஸ்திரத்தன்மை, அரசியல் ரீதியான ஒழுக்க விளிமியங்கள், அடுத்து இது மறுபக்கம் லஞ்ச ஊழல் மோசடி, அதிகார துஷ்பிரயோகம் போன்றவைகள் தான் ஒரு நாட்டினுடைய சான்றுகள். அப்போ அந்த சான்றிதழ்களை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் ஒன்று. அப்போ அதன் காரணமாக உங்களுக்கு தெரியும், கடந்த இப்போதுக்கு மாத்திரமல்ல இதற்கு முன்னரும் கூட பல நாடுகள் எங்களுக்கு உதவி செய்ய முன்வந்தது. ஆனால் இந்த தித்வா புயலின் காரணமாக அவைகள் துரிதப்பட்டிருக்கின்றது, வேகமடைந்திருக்கின்றது, அனைவருடைய ஒத்துழைப்பும் நெருங்கி வந்திருக்கின்றது. இதில் பலரும் பல்விதமான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கலாம். எது எவ்வாறான போதிலும் கூட இன்றைக்கு உலகம் திரும்பி பார்த்திருக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகள், எல்லா நிதி நிறுவனங்கள், எல்லா தொண்டர் அமைப்புகளில் இருந்து அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அனைவருமே இன்றைக்கு இந்த புயலில் இருந்து எங்களை மீட்பதற்கும் எங்களுடைய நாட்டை மீட்பதற்கு
தங்களால் இயன்ற உயர்ந்தபட்ச உதவிகளை செய்து வருகின்றார்கள். முதலில் நான் அதற்கு அந்த நிறுவனங்களுக்கு அதற்கு நன்றியை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலக நாடுகளில் இருக்கின்ற இலங்கையர்கள் இன்றைக்கு வேகமாக எமது நாட்டை கட்டியெழுப்புவதற்காக தங்களால் இயன்ற உதவிகளை வேகமாகவும் துரிதமாகவும் செய்து வருகின்றார்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்கள் கேட்பதற்கு முன்னரே மக்கள் எங்களுக்கான பணங்களை அனுப்பி வைப்பதில் இருந்து, அல்லது அது தமிழா சிங்களமா முஸ்லீம் என்றல்ல, விசேடமாக வெளிநாடுகளில் இருக்கின்ற தமிழர்கள், டயஸ்போராக்களும் தமிழ் பெண்கள் கூட என்னிடம் கூட தொலைபேசி மூலமாக கேட்டுக்கொண்டார்கள். அண்ணா, நீங்கள் போட்டிருக்கின்ற அக்கௌண்ட் வந்து பேக்கா பொய்யாண்டு தெரியவில்லை, இது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது தான் உங்களோடு நாங்கள் கதித்தோம் அப்படின்ட்டு எனக்கு தெரியாது, முன்ன பின் நான் கண்டில்லை. அப்போ அவ்வாறான அனைவரும் கூட வேறு எதற்கும் இல்லை, நாங்கள் அண்ணா நாங்கள் இந்த இதை அனுப்புவது வேறு யாருக்கும் அல்ல, அனுரவுக்காகத்தான் நாங்கள் அனுப்புகின்றோம். அனுருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிகின்றது அவர் நாட்டுக்காக மக்களுக்காக தன்னையும் அர்ப்பணித்து செயற்படுகின்றார் என்று. அப்போ அந்த வகையான ஒரு எழுச்சி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த வகையான எழுச்சி, முழு நாட்டு மக்களுடைய ஒத்துழைப்பு, இது நாள் வரைக்கும் நமக்கு தெரியும். இவ்வாறான பேரர்த்தம் ஏற்பட்டதன் பிறகு அவர்கள் நாட்டில் இருக்கின்ற மக்கள் கூடுதலாக அரசாங்கத்தை திட்டுகின்ற, அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற போக்குத்தான் இதற்கு முன்னர் நம்மளால் காணக்கூடியதாக. ஆனால் இப்போ மக்களை பாராட்டுகின்ற, மக்களே தாங்களுடைய வேலையாக முன்னெடுக்கின்ற, அரசாங்கம் சரியான பாதையில் செல்லுகின்றது, அதே நேரத்தில் போலியான கருத்துக்களை விளைவிக்கின்ற எதிர்கட்சியினருக்கு எதிராக பேசுகின்ற இந்த நிலைமை என்பது ஒரு புதிய நிலைமை. அப்போ அந்த நிலைமையின் காரணமாக இன்றைக்கு எதிர்த்தரப்பினர் ஆட்டம் கண்டிருக்கின்றார்கள். ஆட்டம் கண்டதன் விளைவு தான் அவர்கள் எங்கள் மீது சேறு பூசுகின்ற அல்லது முன்வைக்கின்ற விமர்சனங்களை தவிர வேறு எதுவும் கிடையாது. நிச்சயமாக இந்த சேறு பூசுகின்ற விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதை விட எங்களுடைய வேலைகளை சரியாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் தான் ஜனாதிபதி குறியாக இருக்கின்றார். ஏன்னா அவருடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போது மாவட்ட ரீதியாக குறித்த அந்த துறை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களிடம் பல கேள்விகளை கேட்டு விரைவாக இதை செய்து கொடுங்கள் என்பதை நாங்கள் ஊடகங்களில் காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்று கூட நான் நினைக்கின்ற பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக மன்னார் சம்பந்தப்பட்ட மீனவத்துறை அதிகாரிகளோடு எல்லாம் ஒரு உரையாடலை ஜனாதிபதி அவர்கள் மேற்கொண்டார்கள். எனவே வடகிழக்கிலே இந்த மீன்பிடித்துறை சம்பந்தமாக ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு என்ன வகையான திட்டங்களை கொண்டு விரைவாக அவர்களை ஒரு உண்மை இருக்கின்றது. இந்த மீன்பிடித்துறையில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகள் என்பது அது வடக்கை விட தெற்கு தான் அதிகம். ஏனென்றால் இங்கு இருக்கின்ற எங்களுடைய புத்தளம் மாவட்டத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது இங்கு இருக்கின்ற இறால் பண்ணைகள் அனைத்துமே சிதைந்து போயிருக்கும். கோடி பில்லியன் கணக்கான நஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஆர்னமெண்டல் ஃபிஷ் எடுத்துக்கொண்டால் அந்த ஒரு சில பிரதேசங்களிலிருந்து அந்த ஆர்னமெண்டல் ஃபிஷ் முற்றாகவே சேதமடைந்து எல்லாமே கழுவி கொண்டு போயிருக்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்போ அந்த நிலைமைகளிலிருந்து நிச்சயமாக அவர்கள் மீட்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, விசேடமாக ஒரு சில பிரதேசங்கள் படகுகள், நூற்றுக்கணக்கான படகுகள் இல்லாமல் போயிருக்கின்றது, காணாமல் போயிருக்கின்றது. அப்போ அந்த மாதிரியான படகுகளை இழந்தவர்களுக்கு நாங்கள் உடனடியாக அவைகளை பெற்றுக்கொள்வதற்காக 4 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். அதே போன்று இந்த பேரனர்த்தத்தின் காரணமாக, பேரிடரின் காரணமாக இன்றைக்கு கடந்த 2 வாரங்களாக கடலுக்கு செல்ல முடியவில்லை. கடலுக்கு செல்ல முடியாதன் காரணமாக தாங்களுடைய பாரிய பொருளாதார பிரச்சனைகள் மக்கள் முகம் கொடுத்து வருகின்றார்கள். அப்போ அந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து தற்காலிகமாகவும் இவர்களை மீட்பதற்காகவே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் மிகவும் தெளிவாக குறிப்பிட்டார்கள். அதாவது முதலாவதாக ட்ரை ரேஷன், அதாவது உலர் உணவு பொதி ஒன்றை இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அதே நேரத்தில் இந்த பாதிக்கப்பட்ட அனைத்து பிரதேசங்களையும், அனைத்து துறைகளையும் கட்டி எழுப்புவதற்கான பாரிய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற அந்த செயற்பாடுகளிலே நிச்சயமாக நம்மளுடைய மீனவர்களுடைய வாழ்க்கை இதை விட மேலே உயர்த்துவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து நிச்சயமாக இந்த அர்ப்பணிப்பான பணிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற ஜனாதிபதி உட்பட அனைவருக்கும் விஷயமாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே சிரமம் பாராது எங்களுடைய அழைப்பினை ஏற்படுத்தி எங்களோடு இணைந்து கொண்டு மிக ஆக்கப்பூர்வமான விஷயங்களை, கருத்துக்களை வழங்கிய உங்களுக்கு எமது நேத்ரா டிவியின் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் மனப்பூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் நன்றி. நல்லது ரசிகர்களே, அடுத்த நேர்காணல் பகுதியோடு இணைந்து கொள்ளலாம். அதற்கு முதல் ஒரு விளம்பரம், அதை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம்.